ஸ்கேன்ல டாப்லர் ஸ்கேன் அப்படின்னு சொன்ன உடனே பேபிக்கு ஏதாவது ஆயிடுச்சா, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா, ஐயோ நார்மல் டெலிவரி இல்லையா, பெரிய காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சா அப்படின்னு எவ்வளோ கேள்வி. இந்த வீடியோ முடியும் போது டாப்லர் ஸ்கேன் ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க, என்ன காரணம், என்ன செக் பண்றாங்க அப்படின்ற உங்களோட எல்லா கொஸ்டினுக்கும் கண்டிப்பா ஆன்சர் கிடைக்கும். திஸ் இஸ் a clarity வீடியோ. ஃபர்ஸ்ட், டாப்லர் ஸ்கேன்னா என்ன? நார்மல் ஸ்கேன்ல பேபியோட சைஸ், பேபியோட வெயிட், அப்புறம் பேபியோட ஆர்கன்ஸ் இதெல்லாம் செக் பண்ணுவோம். டாப்லர் ஸ்கேன்னா பிளட் ஃப்ளோ பார்ப்போம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பேபிக்கு பிளட் ஃப்ளோ கரெக்டா போகுதா, பேபி ப்ராப்பரா இருக்கா, பிளசண்டா ப்ராப்பரா வேலை செய்தா, இது எல்லாத்தையும் இன்ஜெக்ஷன் இல்லாம, உங்களுக்கு பெயின் கொடுக்காம, ரேடியேஷன் யூஸ் பண்ணாம, ஒரு நான் இன்வேசிவ் மெத்தட், சவுண்ட் வேவ்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ற ஒரு மெத்தட். ஸோ இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணி நாம பிளட் ஃப்ளோ, பிளட்டோட டைரக்ஷன், அந்த பிளட் வெசல்ஸ்ல ஏதாவது பிளாக் இருக்கா, இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கலாம். இதோட நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த கண்டிஷன்லலாம் எனக்கு டாப்லர் பண்ணுவாங்க? நம்பர் 1, ஹைப்பர் டென்ஷன். நீங்க உங்களோட பிரெக்னன்சி டைம்ல உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வரப்போ. நம்பர் 2, டயபெட்டிஸ். சாதாரண டயபெட்டிஸ் இல்ல, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். நீங்க பிரெக்னண்டா இருக்க டைம்ல உங்களுக்கு சுகர் வந்துச்சுன்னா. நெக்ஸ்ட், பேபியோட வெயிட் கம்மியா இருக்கு அப்படின்னா. அடுத்து, ஆலிகோஹைட்ராமினோஸ் அப்படின்னா உங்க யூட்ரஸ்குள்ள இருக்க அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கப்போ. நெக்ஸ்ட், உங்க பேபியோட மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கப்போ. இது எல்லாத்துக்குமே ரூட் ஆன்சர் கொடுக்கறது டாப்லர் ஸ்கேன் தான். இப்போ டாப்லர் ஸ்கேன்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்றேன். ஃபர்ஸ்ட், அம்பிளிக்கல் ஆர்டரி டாப்லர். இதுதான் பேபிக்கு பிளட் கொண்டு போற மெயின் ரோட். இதுல ரெசிஸ்டன்ஸ், அதாவது எதிர்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா பிளட் ஃப்ளோ கம்மியாகும். பிளசண்டால இருக்க பிளட் வெசல்ஸ் எல்லாம் டைட் ஆகும். அதனால ஃபீட்டல் இன்சஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகும். ஆனா டாக்டர் இது உங்ககிட்ட சொன்ன உடனே நீங்க பயப்பட வேணாம். ஏன்னா இட்ஸ் அன் ஏர்லி வார்னிங். நீங்க சந்தோஷம் படணும். அது உங்களுக்கு ஒரு ஏர்லியஸ்ட் சைன் ஆஃப் வார்னிங் கொடுத்து. நம்பர் 2, பிரெயின் டாப்லர். இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட். ஏன்னா பேபிக்கு பிளட் கம்மியா போறப்போ அது என்ன செய்யும் தெரியுமா? அதோட எக்ஸ்ட்ரா பிளட் எல்லாத்தையும் அது பிரெயினுக்கு டைவர்ட் பண்ணிவிடும். அதுதான் பிரெயின் ஸ்பேரிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இத டாப்லர்ல பார்த்தா டாக்டருக்கு கண்டிப்பா தெரியும் பேபி உள்ள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அகெயின் இட்ஸ் அ வார்னிங். தேர்ட் டைப், யூட்ரைன் ஆர்டரி. இது அம்மாவோட பிளட் சப்ளை பிளசண்டாக்கு எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். இது பார்க்கறது மூலியமா ஃபியூச்சர்ல பிளட் ப்ரெஷர் இல்ல அதர் காம்ப்ளிகேஷன்ஸை ஈஸியா அவாய்ட் பண்ணலாம். அகெயின் a warning sign. நெக்ஸ்ட், ரொம்ப காமனா கேட்கப்பட்ட கேள்விகளோட ஆன்சர்ஸ். நம்பர் 1, டாப்லர் ஸ்கேன் பண்ணா என் பேபிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? நோ, கிடையவே கிடையாது. யோர் பேபி இஸ் 100% சேஃப். நம்பர் 2, டாப்லர் ஸ்கேன் நான் அடிக்கடி பண்றப்போ என் பேபிக்கு ஏதாவது டேமேஜ் இல்ல ஏதாவது அனாமலிஸ் வருமா அப்படின்னு கேட்டாலும் நோ. இட்ஸ் லைக் உங்களுக்கு எப்படி மாசம் மாசம் பிபி செக் பண்றோம், அதே மாதிரி உங்க குழந்தையோட பிபி கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்றது தான் அந்த டாப்லர். அண்ட் தி லாஸ்ட் ஒன், டாப்லர் அப்நார்மல்னாலே எனக்கு சி செக்ஷன் தானா, நார்மல் டெலிவரி பண்ண முடியாதா? நோ. மோஸ்ட்லி நாம் அது ரெஸ்ட், டயட், எக்ஸசைஸ் இதனாலே கண்ட்ரோல் பண்ணிடலாம். டாப்லர் ஸ்கேன் அப்படின்றோட பெனிஃபிட்ஸ் என்ன அம்மாக்கு குழந்தைக்கு? ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு சொல்றேன். ஆக்சிஜன் ஷார்டேஜ் பேபிக்கு இருந்தா ரொம்ப ஏர்லியா கண்டுபிடிக்கலாம். ஸ்டில் பர்த், இறந்து பிறப்பு, குழந்தை இறந்து பிறக்கிறது, அதோட ரிஸ்கை ரெடியூஸ் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்லி உங்களோட டெலிவரி டேட்டை கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணலாம். மதர், அன்னெசரி ஃபியரை அவாய்ட் பண்ணலாம். மதருக்கும் டாக்டருக்கும் இருக்கிற அந்த ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் கரெக்ட் டைம்ல கரெக்ட் டெசிஷன்ஸ் எடுக்கலாம். ரிமெம்பர் ஒன் திங், டாப்லர் ஸ்கேன் இஸ் நாட் அ த்ரெட்டனிங் ஒன், இட்ஸ் அ ப்ரொடெக்டிவ் ஸ்கேன். அது உங்களை பாதுகாக்கிறதுக்காக மட்டுமே. இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு டாபிக் தெரியணும், சிம்பிளிஃபைடா எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஏன் எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா காமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அந்த டாபிக் பத்தி பேசுறேன். Until then, this is Ammu from Med School signing off.